धन्यवाद करते हैं। ஆண்டவரே பகலின் பொழுதிலே ஆண்டவரே எங்களுடைய வேலைகளுக்கு ஆண்டவரே பிறகு உம்முடைய சந்நிதியில் வந்து உம்மை துதிக்க இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஒரு நல்ல தருணத்தை எங்களை தந்தீரே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आज दिन के समय आप हमारे काम के बाद प्रभु आज शाम के समय आपके वचन से सीखने के लिए आपके चरणों में हम आए हैं। தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर हमें आशीष करिए। ஆண்டவரே இன்றைய நாட்களாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். परमेश्वर पिछले कुछ दिनों से पवित्र आत्मा के बारे में हम सीख के आए। இன்னும் अनेक ரகசியங்கள் தேவ ரகசியங்கள் அதுக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. अभी भी और बहुत कुछ गुप्त बातें उनके अंदर हैं। இந்த இரவிலேயும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். आज शाम को भी कुछ सीखने के लिए हम चाहते हैं प्रभु आपके चरणों में आए। தேவாதி தேவனே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर हमसे बात करिए। எங்களுக்கு கற்றுத் தருவது போல எங்களை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய பலத்தை உம்முடைய ஆண்டவரே இருதயத்தின் வாஞ்சைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். परमेश्वर आप जैसे हमें सिखाता है प्रभु वैसे भी जैसे हमें देखने वालों को भी आप आपकी सामर्थ्य और बल उनको भी समझाइए। எல்லோரையும் ஆசீர்வதிங்கய்யா. हर किसी को आशीष करिए। கரங்களை ஒப்படைக்கிறோம். आपके हाथ में समर्पण இயேசு करते हैं। கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना किया है। ஆமென் ஆமென் ஹalleluya. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। தொடர்ந்து ஒரு தமிழ் பாடலை பாட போகிறோம். हम एक तमिल गीत गाएंगे। கடந்த வாரம் மலையாளத்துல நாம் மலையாளம் ஹிந்தியில பைபிள் ஸ்டடி படித்தோம். पिछले हफ्ते हमने मलयालम और हिंदी में था। இந்த வாரத்துல ஒரு தமிழ் ஹிந்தியில நான் படிக்க போகிறோம். आज के दिन जो है तमिल और हिंदी में होगा। தொடர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம் தமிழ் பாடலை. अभी हम एक तमिल गीत गाएंगे। அதுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். उसके बाद हम परमेश्वर के वचन से सीखेंगे। हालेलुया हालेलुया प्रेज़ द लॉर्ड।
நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, தெருவெல்லாம் அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும், தெருவெல்லாம் அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும், செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திடச் செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திடச் செய்திடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, ஆலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், ஆலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், மூழ்கனவே நான் மூழ்கனவே, ஆவி நதியில மூழ்கனவே, நிரம்பனவே நான் நிரம்பனவே, உங்க பரிசுத்த ஆவியால் நிரம்பனவே, மூழ்கனவே நான் மூழ்கனவே, ஆவி நதியில மூழ்கனவே, நிரம்பனவே நான் நிரம்பனவே, உங்க பரிசுத்த ஆவியால் நிரம்பனவே, நிரப்பிடுங்க ஐயா நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, ஆமென், நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. Hallelujah, praise you, Jesus. Worship you. பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஒரு முறையாக கூட நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். स्वर्गीय पिता, एक बार और हम आपको स्तुति और आराधना करते हैं। ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில இந்த வசனத்தை கற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயங்களை திறக்கும்படியாக சொல்லுகிறோம். परमेश्वर, इस समय जो है प्रभु हमारे दिलों को खोल दीजिए ताकि हम आपके वचन को सीख पाए। நம்முடைய ஆவியானவர் இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாழ முடியாது என்று எங்களுடைய கடந்த நாட்களில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். परमेश्वर, पिछले दिनों में हमने समझा है कि पवित्र आत्मा के बिना हमारे जीवन व्यर्थ है। இன்னும் ஆழமாய் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக சொல்லுகிறோம். फिर से आप अपने पवित्र आत्मा के बारे में हमें सिखाइए। இன்றைக்கும் எங்களோடு பேசும். आज भी हमसे बात இந்த करिए। வீடியோவை பார்க்கக்கூடியவர்களோடு பேசும் ஆண்டவர். ये वीडियो देखने वालों से भी बात करिए। யூடியூபின் மூலமாக மற்றும் மீடியாவின் மூலமாக ஆண்டவரே, இந்த கிளாஸை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் ஆண்டவரை புரிந்து கொள்ள அவர்களுக்கு ஆவியின் வல்லமை ஊற்றும்படியாக சொல்லுகிறோம். परमेश्वर, में हर एक मीडिया के द्वारा इस यूट्यूब को द्वारा और हर एक मीडिया के द्वारा देखने वालों को आप आशीष करिए। நம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். आपके हाथ में सर्व எல்லோரையும் ஆசீர்வதியும். हर किसी को आशीष எங்கள் करिए। நல்ல மேற்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हमने प्रार्थना किया। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நிறைய காரியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். हम पिछले दिनों में पवित्र आत्मा के बारे में सीखे जा रहे हैं। இப்பொழுதும் அந்த காரியங்களை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். अभी भी हम उसको आगे पढ़ने जा रहे हैं। கடந்த வாரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர்
ஒரு சீடனை தேவனுடைய பிள்ளையை எப்படி உதவி செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு தேவ பிள்ளையை நடத்தி செல்லுகிறார், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடரை எப்படி பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் என்ற காரியத்தை பற்றி படிக்கும். पिछले हफ्ते हमने ये सीखा है कि यीशु मसीह अपने चेलों को कैसे सहायता किया है करके हमने देखा, उनको कैसे चलाया करके. அதாவது சீடராக்கி கொள்வது அல்லாவிட்டால் இரட்சிப்பின் அனுபவத்திலேக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் ஒரு மனிதனை என்ற காரியத்தை நாம் படிக்கிறோம். वो कैसे अपने यीशु मसीह अपने लोगों को चेले बनाता है या अपने एक उद्धार के जीवन में कैसे लेके आता है करके हमने पढ़ा. ஆனால் இன்றைக்கு நாம் படிக்க போற விஷயம், लेकिन आज हम जो கடந்த வாரத்தில் நம்ம இப்படி படித்த ஒரு மனிதன் தேவனை அறியாத ஒரு பிள்ளையை பரிசுத்த ஆவியானவர் இரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தி அவரை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். पिछले हफ्ते सीखा है कि यीशु मसीह जो है एक व्यक्ति को जो अपने जीवन में लाने के लिए पवित्र आत्मा की अगुवाई में उनको सामर्थ्य देके अपने उद्धार में लेके आता है. இயேசுவின் பிள்ளையாக இயேசுவினுடைய சீடனாக அவரை மாற்றி விடுகிறார். यीशु मसीह का संतान बन के अपने चेला बनाता है. ஒருவன் இயேசுவினுடைய சீடனான உடனே ஆன நிமிடத்திலிருந்து அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். एक व्यक्ति जो यीशु मसीह में आते ही सब कुछ नहीं पाएगा. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு வீட்டிலே ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறதை போல அவனுடைய ஆவி இருக்கிறது. जब एक व्यक्ति जो यीशु मसीह को स्वीकार करता है तो वो एक घर में एक छोटा बच्चा पैदा होने के समान है. அது படிப்படியாக அவனுடைய ஆவி வளர ஆரம்பிக்க வேண்டும். वो धीरे-धीरे अपने उनकी आत्मा को बढ़ाना. எப்படி ஒரு குழந்தை வீட்டிலே பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து பலமுள்ளவனாக பலசாலியாக மாறுகிறானோ, जैसे घर में एक छोटा बच्चा पैदा होते होते वो जैसे बढ़ते जाता है धीरे धीरे धीरे, वैसे ही அதே போல ஒரு ஆவிக்குரிய மனிதனும் அவன் ஆவிக்குரிய பிறப்பை பிறந்த பிறகு இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவன் முதிர்ச்சி உள்ளவனாக அவன் தேர்ச்சி உள்ளவனாக மாற வேண்டும். वैसे ही यीशु मसीह में आने वाला व्यक्ति भी धीरे धीरे पवित्र आत्मा में बढ़ते जाके वो एक सामर्थी बनना है. அதற்காக இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். उसके लिए पवित्र आत्मा उनके जीवन में क्या करेगा करके हम पढ़ने जा रहे हैं. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவதற்காக சீடனை அல்லது விசுவாசியை நடத்துகிறார். पवित्र आत्मा एक सच्चाई का जीवन बिताने के लिए, एक सही रास्ते में चलने के लिए आगे चलाएगा. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பெயரே பரிசுத்த ஆவி என்பது. ஆவி பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा के बारे में हम पढ़ते हैं पवित्र आत्मा, पवित्र है वो. तो அவர் பரிசுத்தமா இருக்கிறபடினால அவருடைய நடத்துதல்கள் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும். पवित्र आत्मा पवित्र है, इसलिए वो पवित्र स्थल में पवित्र रास्ते में ही हमें चलाएगा. அப்ப ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்தின பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவரை அடுத்த படியிலேக்கு கொண்டு வருகிறது. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற காரியத்தை அவர் கற்றுக் கொடுப்பார். एक व्यक्ति को यीशु मसीह में आने के बाद पवित्र आत्मा का दूसरा काम ये है कि उस व्यक्ति को पवित्र बनाए, पवित्र रास्ते में उसको ले चले. அதன் முதல் பகுதி என்னன்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதமான சத்தியங்களிலேக்கு நம்மை வழி நடத்த ஆரம்பிப்பார். पहला पड़ाव ये है कि मतलब वो हर जगह हमें हर रास्ते में वो सच्चाई की ओर हमें ले चलेगा. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற பொழுது சத்தியத்தை மட்டும்தான் அவர் கற்றுக் கொடுப்பார். पवित्र आत्मा हमें जब चलाएगा तो वो सच्चाई के रास्ते में ही हमें चलाएगा. பொய் மற்றதான காரியங்கள் அவர் சொல்ல மாட்டார், அவருக்கு தெரியாது. जो झूठ बोल वो पवित्र आत्मा नहीं बोलेगा. எல்லா விதமான சத்தியம் என்ன என்பதை முழுவதுமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். क्या है सच करके वो पूरी तरह में समझाएगा. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். यीशु ने कहा है कि मैं ही रास्ता और सच्चाई जीवन में ही हूँ. பீலாத்துவினிடத்துல போய் இயேசு சொல்கிறபோது சத்தியம் என்று சொல்லும் பொழுது பீலாத்து கேட்கிறார், சத்தியம் என்றால் என்ன என்று கேட்கிறார். वो पिलातुस के पास जाके जब पूछ रहे कि सच्चाई क्या है, तो वो पूछ रहे कि सच्चाई क्या है. இயேசுவே முழு சத்தியமாக இருக்கிறார். यीशु मसीह पूरा ही सच है. அவர் என்ன அவருக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். वो सच्चाई क्या है करके पवित्र आत्मा में सिखाए. ஒரு வசனத்தை நாம் படிப்போம் அதற்காக. इसके लिए हम एक वचन को पढ़ेंगे. யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना रचित सुसमाचार 16வது அதிகாரம் उसका 16 அதனுடைய 13வது வசனத்தை படிப்போம். 13 को हम पढ़ेंगे. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். उसका 16 का 13 में ऐसे लिखा है, परंतु जब वो सत्य की आत्मा आएगा तो मैं सब सत्य का मार्ग बताएगा. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். क्योंकि वो अपनी ओर से ना कहेगा, परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातें तुम्हें बताएगा. இன்னொரு முறை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். சத்தியத்தின் ஆவியாகிய அவர் வரும்பொழுது
சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:13. यूहन्ना समाचार उसका 16 का 13 में ऐसे लिखा है, जब और सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वो अपनी ओर से ना कहेगा, परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातें तुम्हें बताएगा. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதமான சத்தியத்துக்குள்ளேயும் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். पवित्र आत्मा हमें हर एक सच्चाई में ले चलेगा. ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்துக்குள்ள நடக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். परमेश्वर के बच्चों के लिए हमारे लिए खास बात यह है कि हम सच में ही चलना है, सच्चाई में எல்லா चलना है. காரியங்களிலேயும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். हर एक बात में वो सच्चाई होना चाहिए उनके अंदर. எல்லா காரியங்களிலும் சிறிதாகவும் பெரிதாகக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். चाहे छोटी बात हो या बड़ी बात हो, हर एक बातों में एक परमेश्वर के बच्चे के लिए वो सच्चा होना चाहिए. அதனால தான் இப்ப பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், சத்தியத்தின் பட்டையை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். इसलिए कि एफएससी की किताब में हम पढ़ते हैं, पौल हमें सिखाता है कि सच्चाई की वो பெல்ட், பட்டை, बेल्ट तुम बांध लो कर. அது பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல ஒரு யுத்த வீரனை பற்றி சொல்லுகிறார். वहाँ पे एक लड़ाई करने वाले व्यक्ति के बारे में बता रहा है. நிறைய காரியங்கள் சரீரத்தில் போர்த்திக் கொள்ள வேண்டும் என்றும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறார். वहाँ पे कहते हैं कि एक लड़ाई करने के लिए तुम्हें क्या-क्या चीजों की जरूरत है करके हमें सिखाता है. அந்த இடத்துல சொல்லுகிறார், அந்த இடுப்பு பட்டை, அந்த பெல்ட் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். वो वहाँ पे कहते हैं कि कमर में जो बांधने वाला पट्टा जो है वो खास बात है. பிசாசை நாம் யுத்தம் செய்கிற பொழுது பிசாசின் முன்னால நாம் நின்று அவனிடத்தில் போர் அழைக்கப்படுவது போறது. जब शैतान के सामने शैतान हमारे सामने खड़े होकर जब लड़ाई के लिए शुरू करते हैं, हमें बुलाते हैं. நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் பிசாசு பயப்படுவான். अगर हम सच्चा है तो वो शैतान डर जाएगा. நமக்குள்ள பொய்த்தனம் இருந்தால், பித்தலாட்டம் இருந்தால் பிசாசு நம்மை பயப்பட மாட்டான். हमारे अंदर कोई कमी घटी है या झूठापन है तो वो हमसे डरेगा नहीं. சத்தியத்துக்குள்ள நாம் வாழ்ந்து நாம் பிசாசுக்கு என்ன பண்ண வேண்டும்? போர் புரிய வேண்டும். हमें सच्चाई में रहते हुए शैतान से लड़ना है. அந்த சத்தியத்தில் எப்படி வழி நடப்பது என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் என்று நாம் கடந்த வசனத்தில் படித்தோம். हमने पिछले वचनों में पढ़ा है कि सच्चाई में चलने के लिए पवित्र आत्मा हमारे जीवन में क्या करे. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் வழியிலே நம்ம நடத்த ஆரம்பிப்பார். वो पवित्र आत्मा हमें सच्चाई के रास्ते में ले चलेगा. அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். पवित्र आत्मा हमें एक पड़ाव की बातें हमें सिखाएगा. இந்த தலைப்பை நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக நம்மை நடத்துகிறார். பரிசுத்த வாழ்க்கையோட முதல் படிதான் சத்தியம். एक पवित्र आत्मा हमें एक सच्चाई का जीवन जीने के लिए हमें उकसाएगा, आगे बढ़ाएगा. उनका पहला पड़ाव है सच्चाई. அடுத்தபடியாக दूसरा पड़ाव பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எல்லாவற்றையும் நம்மை படிப்பிப்பார். தேவராஜ்யத்தினுடைய எல்லா ரகசியங்களையும் நம்மை படிப்பிப்பார். दूसरे पड़ाव ये है कि पवित्र आत्मा स्वर्गीय राज्य की सारे गुप्त बातें हमें सिखाएगा. எல்லா காரியங்களும் தேவராஜ்யத்துக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் தேவ ஆவியானவர் நம்மை சொல்லிக் கொடுப்பார். स्वर्ग राज्य के अंदर क्या-क्या बातें हैं करके हमें हर चीज सिखाएगा. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். उसको हमें सीखना है. என் நாமத்திலே मेरे नाम से பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். परंतु सहायक पवित्र आत्मा जिसे पिता मेरे नाम से भेजेगा वो तुम्हें सब बातें सिखाएगा और जो कुछ मैंने तुमसे कहा है वो सब तुम्हें स्मरण कराएगा. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வருகிறவர் என்ன செய்கிறார்? पवित्र आत्मा आएगा तो क्या होगा? அவர் பிதாவை என் நாமத்திலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். मेरे नाम से भेजने वाले सहायक जो है वो आपको सब कुछ सिखाएगा. எல்லாவற்றையும் என்றால் என்ன? क्या सब कुछ क्या है? பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை ஒன்றொன்றாக நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார். स्वर्ग राज्य की हर एक बातों को वो एक एक करके हमें समझाएगा. அங்கே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, தேவனுடைய நியாயம் எப்படி அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீதியாய் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் परिशुद्ध आवियानवर कच्चु तरुवा. स्वर्ग राज्य की परमेश्वर के राज्य की हर एक बातों को वो बताएगा, कैसे न्याय होता है, परमेश्वर का बात कैसे है, सारी चीजें हमें सिखाएगा.
அவ சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவது மட்டுமல்ல, तो सच्चाई में ही चलाना ही नहीं, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். स्वर्ग राज्य की गुप्त बातें भी हमें सिखाएगा. பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி என்பதை பரிசுத்த ஆவியானவர் விரிவாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். परमेश्वर के राज्य की नियम और रीति हमें सिखाएगा. அதனால தான் யோவான் 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம், पहला यूहन्ना उसका 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டியதில்லை. இந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. और तुम्हारा वो अभिषेक जो उसकी ओर से किया गया तुम में बना रहता है, और तुम्हें इसका प्रयोजन नहीं कि कोई तुम्हें सिखाए, वरना जैसे वो अभिषेक जो उसकी ओर से किया गया तुम्हें सब बातें सिखाता है, और वो सच्चा है और झूठा नहीं. ஆமென். आमीन. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. आप उनसे पाया हुआ वो अभिषेक जो आपके अंदर है. பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். परमेश्वर हमारे ऊपर कोई अभिषेक डाल, அந்த அபிஷேகம் தான் நம்ம என்ன பண்ணுகிறது, எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ளும்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. वही अभिषेक परमेश्वर, उसी अभिषेक से हम हर चीजों को समझ सकते हैं. மனிதர் அல்ல நமக்கு கற்றுத் தருவது, कोई इंसान हमें सिखाता नहीं, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். पवित्र आत्मा हमें सिखाता है. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் நம்மளுக்கு கற்றுத்தர ஆரம்பிக்கிறது. हमारे अंदर की जो अभिषेक हमें सिखाता அது है, எழுதப்பட்டிருக்கு, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. वो अभिषेक जो में सब कुछ सिखाएगा. அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? முதல்ல வசனத்தை படித்தோம். இயேசு பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்திலே வழி நடத்துகிறார் என்று சொன்னார். அந்த சத்தியமாக இருக்கக்கூடிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் वो கொடுக்கிறார். अभिषेक कौन सा है जो हमने पहले ही सीखा है कि सच्चाई की आत्मा, सच्चाई का अभिषेक वो आपको चलाए. சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிற பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும்? சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். जब सच्चाई की बातें परमेश्वर हमें या पवित्र आत्मा हमें सिखाएगा तो हमें उसमें स्थिर रहना அது है. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். वो पहली बात. So, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? வழி நடத்தக்கூடிய ஒவ்வொரு வழிகளையும் நாம் அவரோடு சேர்த்து போக வேண்டும். जब पवित्र आत्मा हमें सिखाता है तो हमें हर एक रास्ते में पवित्र आत्मा के साथ चलना है. ஹalleluya. हालेलुया. அப்ப ரெண்டு காரியத்தை நம்ம படிச்சோம். तो दो बातें हमने सीखा है. ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார். पहली बात है कि पवित्र आत्मा में सच्चाई सिखाता है. அந்த சத்தியம் என்ன? பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய நீதி, பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன என்பதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். वो सच्चाई क्या है कि स्वर्ग राज्य में, परमेश्वर के राज्य में क्या क्या है, उनका रीति रिवाज क्या है, नीति नियम क्या है करके हमें सिखाया. அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து वो पवित्र आत्मा हमें सिखा के அந்த வழியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். उस रास्ते में पवित्र आत्मा में चलाएगा. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பொழுது நாம் அவர் கூடவே போக வேண்டும். जब पवित्र आत्मा में चलाता है तो हम उनके साथ चलना है. நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மனிதன் பிறக்கிற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறக்கிற பொழுது ஒரு வீட்டிலே பிறக்கக்கூடிய சின்ன குழந்தையை போல பிறக்கிறார் என்று मैंने சொன்னேன். आपको बताया एक यीशु मसीह में एक व्यक्ति पैदा जब होता है वो जैसे एक घर में एक नया बच्चा पैदा होता है. அந்த குழந்தை சிறிது சிறிதாக வளர்ந்து பெரியவனாகி நடக்க வருகிற பொழுது என்ன செய்யும்? தாய் தகப்பன் அவருடைய கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு போகிறார். वो जैसे बच्चा वो धीरे धीरे बढ़ता है तो तब तक वो क्या करते हैं कि माता पिता उनको हाथ धर के उनको चलाता है. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம் கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு போவார். वैसे ही पवित्र आत्मा हमारे जीवन में हमारा भी साथ चल के हमारे அவர் हाथ சத்தியத்திலே चलाता வழி நடத்துவார். है. सच्चाई में हमें பரலோக चलाएगा. ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் சகலத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். स्वर्ग राज्य की हर एक बातें हमें सिखाएगा. ஹalleluya. ஹalleluya. இந்த ரெண்டு காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பொழுது நாம் அவரோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ये दोनों बात जब पवित्र आत्मा में सिखाएगा तो हमें उनके साथ सहमत होकर उनके साथ चलना है. நம்ம பார்க்கிறோம், ஒன்றாவது சங்கீதம் 1வது வசனத்தில் 1வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது हम भजन संगीता पहला अध्याय उसका पहला या दूसरा वचन को जब पढ़ते हैं இரவும் பகலுமாக தேவனுடைய வார்த்தை வசனத்தை நேசித்து அதை தியானம் பண்ணுகிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்படும். वहाँ पे लिखा है कि जो रात दिन परमेश्वर के वचन को जो मनन करता है वो व्यक्ति धर्मी है करके वहाँ पे बताता. அப்படிப்பட்ட மனிதன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் என்று 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ऐसा व्यक्ति कैसे आशीष पाएगा करके तीसरा वचन में लिखा நீங்க है. நல்லா கவனிக்கணுங்க. அந்த தியானம் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
ऐसे जब मनन करेगा तो पवित्र आत्मा हमें सिखाता है। அதற்கேற்றபடி நாம் நடக்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். जब उसके अनुसार हम चलने लगेंगे तभी हमें आशीष मिलेगा। எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையுடைய கரத்தை பிடித்து வழி நடத்தி செல்லுகிறாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தையும் சகல காரியங்களையும் போதித்து நம்மோட சொல்லுவார், இப்படி நடக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படி வசனம் படிக்க வேண்டும் என்ற எல்லா காரியங்களையும் நமக்கு உணர்த்துவார். जैसे एक पिता अपने बच्चों को हाथ धर के छोटे बच्चों को कैसे चलाता है, वैसे पवित्र आत्मा भी हमारे जीवन में हमें हर बात में चलाएगा कि कैसे चलना है, कैसे बातें करना है, कैसे आगे बढ़ना है करके वो हमें सिखाएगा। அப்படி நாம் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் अनेक காரியங்களை கற்றுக் கொடுப்பார். अगर उनके बातों के अनुसार हम चलने लगेंगे तो वो हमें और सिखाएगा। நீங்க முதல்ல காரியத்தை சரியா படிக்கலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக மாட்டார். अगर आप पहली बात जो उन्होंने समझाया था वो सही ढंग से आप कर नहीं पाए, नहीं समझ पाए तो वो आगे नहीं बढ़ा। அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் படிக்கிற பொழுது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ये पहले ये बहुत मुख्य बात है कि पवित्र आत्मा के बारे में जब सीखते हैं तो उनके वचन का पालन करना है। பவுல் தன்னுடைய நிருபங்களிலே நிறைய இடங்களில் லெட்டர்ஸ்ல சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது. पौल अपने जहाँ लेखन जो लिखा है उसमें बताता है कि पवित्र आत्मा को दुखित ना करो। तो நம்ம அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு காரியத்தை நெக்லெக்ட் பண்ணுகிற பொழுது, அதை செய்யாமல் இருக்கிற பொழுது, ஆவியானவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் இருக்கிற பொழுது அவர் துக்கப்படுகிறார். इससे हमें ये पता चलता है कि पवित्र आत्मा ने जो बात हमें बोला है अगर हम उसको नहीं करेगा तो पवित्र आत्मा दुखित हो जाता है। அவர் துக்கப்படுகிற பொழுது அடுத்த ஸ்டெப், அடுத்து படிக்க வேண்டிய காரியங்களிலேக்கு அவர் வழி நடத்துவது முடியாத காரியம். तो अगर हम ऐसे पवित्र आत्मा की बातों को सहमत ना होंगे, उनके अनुसार नहीं चलेंगे तो वो आगे हमें नहीं बढ़ा पाएगा। அதனால ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் சென்சிட்டிவா இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கை. हमें बहुत ध्यान से रहना है कि पवित्र आत्मा के चाल चलन को समझने की। பாருங்க, அப்போ அவள பெரிய பெரிய ஆசீர்வாதங்களிலே தேவன் நடத்த ஆரம்பிப்பார். तभी पवित्र परमेश्वर हमें बहुत आयत की आशीष मिलेगी। அதுக்கு அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நடத்துகிறார் என்ற காரியத்தை சொல்வதற்காக தான் இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொன்னேன். उस आशीष हम कैसे पाएंगे करके समझाने के लिए मैंने इतनी बातें। அடுத்து ஒரு ஆசீர்வாதத்திലേക്ക് அவர் வழி நடத்த போகிறார். ஒன்று சத்தியம், இரண்டாவது சகலத்தையும் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்று படித்தோம். पहले हमने सीखा है कि वो सच्चाई में चलाएगा, दूसरी बात है वो सब कुछ स्वर्ग राज्य की सारी बातें हमें सिखाएगा। அடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த ரெண்டு காரியங்களை நாம் செய்கிற பொழுது அவர் ரொம்ப உற்சாகம் உள்ளவராய் இருந்து என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய இந்த சரீரத்திற்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ये दोनों बात जब हम उनके साथ सहमत होकर करेंगे, आगे चलेंगे तो पवित्र आत्मा हमें तीसरी बात क्या करेगा, वो हमें अनंत जीवन में लेके जाते हैं। ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? நித்திய ஜீவனை ஊற்றுகிறார். वो हमें अनंत जीवन देता है। ஹல்லேலூயா. அது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். वो कैसे देता है? ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் எடுத்து படிப்போமாக. इसके लिए हमें रोमियो की किताब को पढ़ना है, उसका 8 का 11 को पढ़ेंगे। ரோமர் 8 அதனுடைய 11வது வசனத்தை நாம் எடுத்து படிப்போமாக. रोमियो की किताब उसका 8 का 11। அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். और यदि उसी की आत्मा जिसने यीशु को मरे हुए में से जिलाया तुम में बसा हुआ है, तो जिसने मसीह को मरे हुए में से जिलाया वो तुम्हारी मरणहार देहों को भी अपनी आत्मा के द्वारा जो तुम में बसा हुआ है जिलाएगा। ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருந்தார். हमें खासकर ये बताना है कि जो यीशु मसीह के अंदर वास करने, जो यीशु मसीह को मृत्यु में से जी उठाने वाला वो आत्मा, यीशु मसीह में रहा हुआ वो आत्मा अगर आपके अंदर है तो அந்த ஆத்மா நம்மளுக்குள்ள, அந்த ஆவி நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? தங்கி இருக்கணும்னு சொல்றார். वो आत्मा हमारे अंदर भी होना है। பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள தங்கி இருக்க வேண்டும் என்றால், வாசமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரை துக்கப்படுத்த கூடாது. अगर पवित्र आत्मा हमारे अंदर रहना है तो हमें उनको दुखित नहीं करना। அவரை நாம் துக்கப்படுத்துகிற பொழுது அவர் நம்மளுக்குள்ள செயல் இழந்தவராக மாறுகிறார். वो अगर हम उनको पवित्र आत्मा को दुखित करेंगे तो वो एक निराशा की उस अवस्था में चला जाएगा। என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள கிரியை செய்ய மாட்டார்.
उसका मतलब ये है कि पवित्र आत्मा हमारे अंदर कार्य नहीं ஒவ்வொரு करेगा। காரியம் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் அதேபடி நீங்கள் கேட்கிற பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வருவதற்கு அவர் உற்சாகம் உள்ளவராக இருப்பார். वो पवित्र आत्मा हमें जो कुछ भी बोलता है और हम उसको करने के लिए तैयार हो जाएंगे तो वो हर एक पड़ाव में आगे मुझे हमें चले चलेगा। பாருங்க, சத்தியத்துக்கு வழி நடத்தி சகலத்தையும் தேவ ரகசியங்களையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிற பொழுது அதை நாம் கேட்டால் மட்டுமே जब सच्चाई को हमें बताते हुए, जब स्वर्ग राज्य की सारी गुप्त बातें हमें सिखाते हुए அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை உங்களுக்கு உணர்த்துகிறாரோ சொல்லிக் கொடுக்கிறாரோ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவான அளவுக்கு உங்களுடைய சரீரங்களை அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார், மறுரூபமாக்குறார். पहली दो बातों को जब हम उनके अनुसार करते हुए चले आगे बढ़ेंगे तो पवित्र आत्मा में तीसरी बात जो पुनरुत्थान, जो हमारे आनंद जीवन के लिए जो बातें चाहिए वो उसके लिए हमें ले चले। பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை கவனிக்கக்கூடிய, அவருடைய வார்த்தை கேட்கக்கூடிய, அவர் சொல்லுகிறபடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவர்கள் தெரியாமலே அவருடைய இந்த பிசிக்கல் பாடிக்குள்ள ஒரு சேஞ்ச் உண்டாகி கொண்டே இருக்கிறது. जो पवित्र आत्मा के बातों के अनुसार चलने वाला हर एक व्यक्ति के अंदर, शरीर के अंदर एक बदलावट आपको दिखेगा। ஒருவேளை உங்களுக்கு அது பிசிக்கலி நீங்க கண் திறந்து பார்க்காமல் இருக்கலாம், एक बार आप अपनी नजर से नहीं देख पाते, நீங்கள் உணராமல் இருக்கலாம். आप समझ नहीं पा रहे होंगे, ஆனா ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள, ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள உங்களுடைய சரீரத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருப்பார். लेकिन अगर उसके आत्मिक रीति से आपके शरीर के अंदर, आपके मन के अंदर बहुत बदलावट आने होंगे। ஆமென், ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவருக்கு உண்டான சரீரத்தை போல ஒரு சரீரமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றிக் கொண்டிருப்பார். वो जैसे यीशु मसीह का उस मृत्यु से उठाने वाला पुनरुत्थान के समय में जो उनका शरीर था, वैसे हमारे शरीर को भी बनाए। அதான் ரோமர் 8:11 கடைசியில் நம்ம படிச்சோம், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். इसलिए हमने वहाँ पे पढ़ा है कि तुम्हारी मरणहार देहों को भी अपने आत्मा के द्वारा जो तुम में बसा हुआ है जिलाएगा। பாத்தீங்களா? அப்ப சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுதும்படியா செய்வதற்கான ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளுக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा हमारे अंदर ऐसे एक बहुत बदलावट करते जा रहे हैं कि हमारा मरणहार देहों को बदले। ஒருவேளை நாம சரீர பிரகாரமாக physically we cannot identify that, हम एक शारीरिक तरह से उसको समझ नहीं पाएंगे, ஒருவேளை அதை புரிந்து கொள்வதால் நம்மளால முடியாமல் இருக்கலாம். तो समझने के लिए हमारे से असमर्थ होंगे। ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள நீங்க அதிகமாக இன்வால்வ் ஆகிற பொழுது, ஆவிக்குரிய ஒரு மனிதராக நீங்க வாழ ஆரம்பிக்கிற பொழுது உங்களுக்கே அது உணர முடியும். உங்களால உணர முடியும், உங்களுடைய சரீரத்துக்குள்ள வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். लेकिन अगर आप आत्मिक रीति से पवित्र आत्मा की एक जीवन बिता रहा है तो आप अपने शारीरिक तरफ से आप समझ सकते हो। இங்க வந்து சாவுக்கு ஏதுவான சரீரம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, मरणहार शरीर का मतलब क्या है? இந்த நம்முடைய சரீரமானது பாவம் செய்தபடியினால மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ये जो हमारा शरीर जो दिख रहा है वो शरीर जो हमने पाप किया इस वजह से उसको मरना है। அதனால தான் இந்த உலகத்துல எல்லாருமே ஆதாமில் இருந்து எல்லாருமே இந்த பூமியில மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்தின் மூலமாக வந்த சாபத்தின் மூலமாக உண்டான அந்த 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 உடல் ரீதியான மரணம். वो जो आदम के द्वारा, जो पाप के द्वारा जो हमारे अंदर आया वो उस मृत्यु का दंड, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. क्योंकि पाप का मजदूरी जो है वो मृत्यु है। அதனால என்ன, இது நிச்சயமா இந்த சரீரம் மரித்துதான் ஆகணும். इसलिए शरीर को तो एक दिन नाश होना है। ஆமென். ஆனால் நாம் தேவாவியானவரோடு சேர்ந்து போகிற பொழுது இந்த சரீரத்துக்குள்ள மறுரூபம் உண்டாகும். लेकिन हम अगर यीशु मसीह के साथ पवित्र आत्मा के साथ चलेंगे तो इस शरीर के अंदर एक बदलावट आएगी। அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இறந்தவர்கள் முதல்ல எழும்புவார்கள் எக்காலம் தொனிக்கிற பொழுது. इसलिए कि पौल कहता है कि जब तुम भी फूका जाएगा जो मृत्यु में गया वो लोग पहले जी उठेंगे। இறந்தவர்கள் எப்படி எழுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்த அதே சரீரத்தோட இருக்க மாட்டாங்க, ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்வார்கள். वो मरे हुए लोग कैसे जी उठेंगे? वो अपने शरीर से नहीं जी उठेगा, उनका शरीर के अंदर एक बदलावट आएगा, महिमा का शरीर उनको मिलेगा। மற்றும் உயிரோட இங்க இருக்கிற நாம் ஒரு நொடி பொழுதுல நம்முடைய இந்த சரீரம் மாறும். மரணத்துக்கு ஏதுவான சரீரத்திலிருந்து ஜீவனுக்கு ஏதுவான சரீரத்துக்கு நாம் மாற்றப்படுவோம். अगर हम जिंदा है तो उस समय जो हमारे शरीर के अंदर एक बदलावट आएगा, जो नाश होने वाला शरीर से हमारे अंदर एक महिमा का शरीर प्रकट होगा। ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, हमें समझने वाला पहली बात क्या है? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆக்டிவாக இருந்தால், அவர் எப்பொழுதும் செயல்படுகிறவராக இருக்கும்படியாக நீங்கள் அவரோடு சேர்ந்து செயல்பட்டால், मैं आपको एक बात बता रहा हूँ, अगर आप पवित्र आत्मा को हमेशा अपने अंदर
जगा के रखेंगे तो உங்களுடைய சரீரத்துக்கு ஜீவன் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், நல்ல ஒரு தெளிர்ச்சி கிடைக்கும், எல்லா விதமான ஆசீர்வாதமும் சரீரத்துக்கு உண்டாகும், பிசிக்கலி உங்களுக்கு உண்டாகும். आपके शरीर के अंदर ही बहुत उत्साह और आशीष भरा हुआ एक शरीर आपको मिलेगा. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற வழியில நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது இட்ஸ் an exercise. இட்ஸ் a physical exercise கூட. वो शारीरिक तरफ से एक आपका एक्सरसाइज है कि पवित्र आत्मा की अगुवाई में चलना. அது மட்டுமல்ல, நான் வசனத்துல அதை படித்து பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வசித்து இருந்தால், நம்மளுக்குள்ளே அவர் எப்பொழுதுமே வாசம் பண்ணி கொண்டிருந்தால், நமக்கு பலனையும் நமக்கு ஆயுளையும் அவர் அதிகமாக கொடுப்பார். अगर पवित्र आत्मा हमारे अंदर सदा वास करेंगे तो हमारे अंदर सामर्थ आएगा और हमें दीर्घायु मिलेगा. பரிசுத்த ஆவியானவரை கவனிக்கிறதே நம்முடைய ஆயுஷை அதிகப்படுத்தும். पवित्र आत्मा का ध्यान रखना ही, पवित्र आत्मा को जगा के रखना ही हमारा आयु को बढ़ाता है. அது மட்டுமல்ல, சரீரத்துக்கு முழு பலனும் உற்சாகமும் உண்டாகும். हमारे शरीर के अंदर बहुत आशीष, सामर्थ और बल मिले. பாருங்க, ஆபிரகாம் 100வது வயதில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவருடைய சரீரம் எப்படி பலமுள்ளதாக மாறினது. अब्राहम कैसे अपने शरीर के अंदर एक इतने बुढ़ापे की अवस्था में भी एक बच्चा पाने के लिए उसके शरीर के अंदर कैसा ताकत आए. காரணம் ஒன்றே ஒன்றுதான். कारण एक ही நீங்க है. நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு பரிசுத்த ஆவியானவரை அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு சுபாவம் இருந்தது. अब्राहम के अंदर एक ऐसा स्वभाव था कि पवित्र आत्मा के अधीन रहने का. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மகனை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக பலியிடு என்று சொல்கிறார். पवित्र आत्मा कह रही कि मतलब तुम अपने बच्चों को ले जाके बलि चढ़ा दो. உடனே அடுத்த நாள் அதிகாலையிலே உடனே ஆபிரகாம் எழுந்து போகிறார். वो दूसरे दिन सुबह उठ के वो जा रहा. அதான் ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருந்தார் ஆபிரகாம். बहुत एक साधारण एक समझने वाला व्यक्ति था. உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னால், அவர் சொல்லக்கூடிய சின்ன காரியமாகட்டும் பெரிய காரியமாகட்டும் உடனே செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய உற்சாகம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். पवित्र आत्मा जो कुछ बात है, जो छोटी हो या बड़ी बात हो, कुछ भी बताए उसको समझने के लिए, करने के लिए वो तैयार रहते थे. பாருங்க, அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அவரை கீழ்ப்படியக்கூடிய சுபாவம் ஆபிரகாமுக்கு இருந்தபடினால்தான் 100வது வயதிலேயும் முழு பலன் உள்ளவராக, திடன் உள்ளவராக அவர் இருந்தார். पवित्र आत्मा का अधीन रहने का एक इच्छा, एक स्वभाव उनके अंदर था, इसलिए 100 वर्ष की उम्र में भी वो एक बच्चे को पाने का सामर्थ्य उनके अंदर. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிற பொழுது நம்ம சரீரங்கள் மாற்றப்படுவது, மறுரூபமாவது மட்டுமில்ல, பிசிக்கல் பாடியில கூட அவர் என்ன பண்ணுவார், வல்லமையை கொடுப்பார். पवित्र आत्मा हमारे शरीर में रहेगा तो, हमारे अंदर रहेगा तो हमें एक शरीर के अंदर ताकत आना ही काफी नहीं, वो एक बदलावट लाने के लिए भी सामर्थ आता है. பாருங்க, மோசேயை பற்றி பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை அப்படியே கீழ்ப்படிந்த மனிதராக இருந்தபடியால் 120 வயசு, கண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர் அந்த கடைசி அவருடைய உயிர் எடுக்க போற நேரத்தில் அந்த மலையில் ஏறுகிற ஒரு மனிதனாக, அந்த 120 வயசுள்ள இந்த காலத்தில் சொன்ன ஒரு கிழவன் இல்லையா, ஒரு முடியாத மூதாவி ஒரு மனிதன், வயது முதிர்ந்த ஒரு மனிதன், 120 வயசு இருக்கிற மனுஷன் ஒரு மலையை கயறார். आप सोच के देख लीजिए मूसा के बारे में, 120वें उम्र के उस समय में भी उनके आँखें जो पूरी तरह दिखता था, उनको कोई कमी घटी नहीं था, और इतने बड़ा एक चट्टान, एक पहाड़ को अपने आप खुद को चढ़ते जा रहा है. ஒரு வயதான மனிதன் அந்த மலையை ஏறுறார். एक बूढ़ा व्यक्ति, आजकल क्या हम सोचेगा तो एकदम बूढ़ा व्यक्ति जो है एक चट्टान में चढ़ते जा रहा है. ஆனா சரீரத்துக்கு ப்ராப்ளம் இல்ல, முழு பலத்தோட இருக்கிறார். उनके शरीर में कोई कमी घटी नहीं था, पूरे सामर्थ्य में थे. 120 வயசு. 120वां उम्र. हालेलुया. கண்களுக்கு அப்படியே தெளிவா இருக்குது கண். उनका आंख जो है बिल्कुल कमजोर नहीं था, पूरी तरह साइड से दिखता था. சரீரத்துல எந்த விதமான பலவீனமும் கிடையாது. उनके शरीर के अंदर कोई कमी घटी नहीं. எப்படி மோசேக்கும் ஆபிரகாமுக்கும் எல்லாம் அந்த பலன் கிடைத்தது? மூசா और अब्राहम को वो सामर्थ कहां से मिला? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வாழுகிறதே நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். पवित्र आत्मा में बने रहना वो हमारे शरीर के लिए भी एक सामर्थ. பரிசுத்த ஆவியானவர் சரீரத்துக்கு பலத்தையும், ஹல்லேலூயா, நமக்கு ஆயுளையும் அதிகப்படுத்தி கொடுக்கிறார். पवित्र आत्मा हमारे शरीर के अंदर सामर्थ और आयु बढ़ा के देता है. அது 3 காரியங்களை நாம் படித்தோம். अभी हमने 3 बातों को सीखा. ஒன்று, அவர் வழி நடத்துகிறவர் சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார். एक पहली बात है कि पवित्र आत्मा हमें सच्चाई की ओर ले चलते हैं. பரலோக ராஜ்யத்துடைய எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். दूसरी बात है कि स्वर्ग राज्य की सारी बातें हमें सिखाता है. அது மட்டுமல்ல, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் நம்ம சரீரத்துக்கு பலனையும் ஆயுஷையும் கொடுக்கிறார் என்று படித்தோம். तीसरी बात है कि पवित्र आत्मा जब हमारे अंदर रहता है तो हमारे शरीर के अंदर आयु मिलता है और सामर्थ मिलता है. பரிசுத்த ஆவியானவர் அடுத்து அவரை நாம்
கீழ்ப்படுகிற பொழுது அவர் அடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, पवित्र आत्मा अगली बात क्या करता है जब हम उनके अधीन रहेंगे तो பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியான பலத்தை கொடுக்கிறார், உற்சாகத்தை கொடுக்கிறார். परमेश्वर की सेवकाई को पूरे करने के लिए पवित्र आत्मा में सामर्थ्य देता है। ஒரு வசனத்தை நாம் எடுத்து படிப்போமாக அதற்காக. इसके लिए भी हम एक वचन को पढ़ेंगे। அப்போஸ்தலர் நடவடிக்கை प्रेरितों की किताब 8வது அதிகாரம், उसका 8वां अध्याय, மன்னிக்கணும் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை படிப்போமாக. प्रेरितों की किताब उसका 1 का 8, 1:8. प्रेरितों की किताब उसका 1 का 8 को पढ़ें। परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ पाओगे और यरूशलेम और सारे यहूदिया और समरिया में और पृथ्वी की छोर तक मेरे गवाह அங்கே பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாவீர்கள் என்று சொன்னார். हमने लिखा है जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ पाएंगे और यरूशलेम और सारे यहूदिया और समरिया में और पृथ्वी के छोर तक मेरे गवाह होंगे। ஆமென். ஹalleluya. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தேவனுடைய காரியத்தை செய்யும்படியாக, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். पवित्र आत्मा हमें परमेश्वर की सेवकाई को पूरे करने के लिए सामर्थ्य देता है। நாம் தேவனுடைய வேலை நாமாக செய்ய முடியாது. हम परमेश्वर की सेवकाई को नहीं कर सकते। பாருங்க, தேவனுடைய ஊழியம் என்று சொல்லக்கூடியது தேவன் அப்பாயின்மெண்ட் பண்ண, அழைத்து அபிஷேகம் பண்ணவரால் மட்டும்தான் செய்ய முடியும். परमेश्वर की सेवकाई परमेश्वर ने चुना हुआ जो लोग है, परमेश्वर ने अपने नाम लेके पुकारा हुआ, अलग किया हुआ लोग ही परमेश्वर की सेवकाई को पूरे உலகத்தில் कर सकते हैं। இருக்கக்கூடிய மற்ற வேலைகள் ஒருவேளை நீங்க உங்களுடைய திறமை வைத்து, உங்களுடைய கல்வி தகுதியை வைத்து, உங்களுடைய ஞானத்தை வைத்து நீங்கள் செய்யலாம். दुनिया की सारी जो काम जो है आप अपने बुद्धि के अनुसार या अपने सामर्थ्य के अनुसार या अपने खुद के सोच के अनुसार कर सकते हैं। ஆனால் தேவனுடைய ஊழியத்தை மட்டும் ஒருவன் தானாக செய்யவே முடியாது. लेकिन परमेश्वर की जो सेवकाई, परमेश्वर का काम जो आप खुद पे नहीं कर सकते। தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினால நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். आमीन। अगर परमेश्वर की सेवकाई आपको करना है तो उसके लिए आपको पवित्र आत्मा की जरूरत है। இல்லன்னா நீ ஒரு காலம் சக்சஸ் ஆக மாட்டீங்க ஊழியத்துல. नहीं तो आप अपनी सेवकाई में कभी भी सामर्थ नहीं पाएंगे, उसमें तृप्त नहीं होंगे। நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஒரு அளவுக்கு பெற்றுக்கொண்ட பிறகு ஊழியத்துக்கு வருகிறார்கள். बहुत सारे लोग ऐसे करते हैं कि पवित्र आत्मा के थोड़ा बहुत सामर्थ आने के बाद सेवकाई में निकलते हैं। ஆனால் அவர்களுடைய பிரயாணங்களிலே, அவருடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே சிறிது நாட்கள் கழிகிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை விட்டு அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக ஆगे முன்னால போறாங்க. लेकिन कुछ आगे बढ़ने के बाद वो लोग क्या करते हैं, पवित्र आत्मा की उस सामर्थ को खो देता है और खुद की उस सामर्थ में आगे बढ़ने लगता है। அதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவரை அழைத்த அழைப்பு முழுமையாகாம இருக்கிறபடினால ஊழியத்திலே என்ன பண்றாங்க, ஸ்டக் ஆயிராங்க, ஒரு இடத்துல வந்து அப்படியே மாட்டிக்கிறாங்க. लेकिन वो लोग आगे बढ़ते हुए क्या करता है, पवित्र आत्मा को खो दिया है। पवित्र आत्मा जो उनको शुरुआत में किस बुलावट के लिए बुलाया था उसको पूर्ति ना करते हुए अधूरा रह जाता है। அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமத்துக்கு இழிவு உண்டாகும். उन लोगों की वजह से जो परमेश्वर के नाम को परमेश्वर के नाम दूषित हो जाता है। பாருங்க, நல்ல ஊழியக்காரங்களால தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிற பொழுது, जब अच्छे काम के द्वारा परमेश्वर के नाम की महिमा होते हैं, ஊழியக்காரர்கள் சொல்லி தேவ ஆவியானவரை விட்டு தன்னுடைய சுயபடியாக ஊழியத்தை செய்கிறவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரும். பரிசுத்த தேவனுக்கு, தேவனுடைய நாமத்துக்கு இழிவுகள் உண்டாக ஆரம்பிக்கும். परमेश्वर का दास का नाम लेते हुए परमेश्वर के नाम का महिमा करने के बजाय वो पवित्र आत्मा को छोड़ के खुद की बुद्धि के अनुसार अपना सेवकाई को चलाता है, इसलिए परमेश्वर के नाम दूषित हो जाता है। அதனால தான் நான் சொன்னேன், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவரையே நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும். अगर आपको पवित्र परमेश्वर की सेवकाई को पूरा करना है तो शुरू से लेकर आखिरी तक पवित्र आत्मा की अगुवाई में चलना है। இங்க பாருங்க, இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார், உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற பொழுது வல்லமை கிடைக்கும். यीशु ने उनको कहा है कि पवित्र आत्मा आपके ऊपर आएगा तो आपको सामर्थ पाओगे। இயேசு அந்த அவர்களுடைய மொழியில சொல்லுகிற பொழுது அந்த வல்லமை என்ற அந்த வார்த்தைக்கு டுனாமிஸ் என்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லுகிறார். டுனாமிஸ். यीशु मसीह उस सामर्थ के लिए वहां एक वर्ड बोलता है, वर्ड ड्यूनामिस। டுனாமிஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு கிரீக் வார்த்தை. वो नाम जो है एक ग्रीक वर्ड है। அந்த கிரீக் வார்த்தையில் இருந்து தான் இங்கிலீஷ்ல டைனாமா என்று சொல்லக்கூடிய வார்த்தை வந்தது. और
उस ग्रीक भाषा से जो है आजकल जो हम बोलते हैं डायनामो करके बोलते हैं, वो वर्ड निकला। அந்த டைனமோ என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, डायनामो का क्या मतलब है? நிரந்தரமாக தொடர்ந்து வல்லமையை உண்டாக்கக்கூடிய ஒரு இயந்திரம். वो एक लगातार एक सामर्थ्य निकालने वाला एक मशीन। அது பாருங்க, நான் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். मैं उसके लिए आपको एक उदाहरण बताऊंगा। சைக்கிள் இப்போ எல்லாம் அது அதிகமாக வர்றதில்லை. பழைய காலத்துல சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் இருக்கும் அதோடைய. अगर मैं आपको बताऊं तो पुराने काल में आप देखेंगे साइकिल को है, साइकिल के आगे जो है एक हेडलाइट होगा। அந்த ஹெட்லைட்டுக்கு வயர் எடுத்து அந்த பின்னாலே இருக்கக்கூடிய சக்கரத்தில் அந்த டைனாமா வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. उस लाइट को जलाने के लिए वहाँ से एक तार लेके पीछे जो उसका जो टायर चल रहा होता है उसी में लगाते हैं। அது பாருங்க, ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, उसका खास बात क्या है? நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா மிதிப்பீங்களோ आप जितनी तेज उस पेडल को चलाएंगे அவ்வளவு ஸ்பீடாக வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. டைனாமோ சுத்தும் ஸ்பீடா. उतनी तेज आपकी वो जो लाइट जो आगे जो जलता रहेगा। ஆனா நீங்க எப்போ அந்த உங்களுடைய ஸ்பீடை கம்மி பண்றீங்களோ, लेकिन आप जितना उस पेडल का जो स्पीड कम करोगे, டைனாமோ அதை ஸ்லோவா ஆரம்பிக்கும். आपका वो जो डायनामो कम होने இந்த लगेगा। பிரைட்டா இருக்கக்கூடிய லைட் அப்படி டிம் ஆக ஆரம்பிக்கும். वो जो तेज रोशनी देने वाली लाइट जो है कम होने लगेगी। இது ஒரு அருமையான ஒரு உதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். मुझे एक अच्छा सा उदाहरण बनने पर पवित्र आत्मा ने समझाया। நான் ஆரம்பத்திலே உங்களை சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிற பொழுது அந்த உற்சாகத்தோடு நீங்க நடந்தால் இன்னும் அதிகமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். मैंने आपको शुरुआत में ही बता दिया, पवित्र आत्मा जिस उत्साह से आपको चला रहे हैं, अगर उसके साथ साथ आप चलोगे तो आप आशीष पाएंगे। ஆனா நீங்க எந்த நேரத்துல வந்து விருத்திய நீங்க வந்து டயர்ட் ஆயிரீங்களோ, ஃபெட்டப் ஆயிரீங்களோ, சோர்ந்து போகிறீங்களோ, அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? எப்படி அந்த டயர்ல இருந்து டைனாமா வந்து ஸ்லோவாக சுத்த ஆரம்பிக்குதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியுடைய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். लेकिन अगर आप पवित्र आत्मा के अनुसार नहीं चलेंगे, आप अपने जीवन को धीमा करेंगे, आप पवित्र आत्मा के बातों को छोड़ देंगे, तो जैसे वो डायनामो कम होते हुए रोशनी कम होता है, वैसे ही आपके जीवन में भी होगा। பாருங்க, அப்ப நீங்க சைக்கிளை நிப்பாட்டிட்டு வச்சுங்களேன், மிதிக்கிறத நிப்பாட்டிட்டு வச்சுங்களேன், आप ऐसे सोच लीजिए कि आपने वो साइकिल को चलाना बंद कर दिया, டைனாமா நின்றும். डायनामो भी बंद हो जाएगा। டைனாமா நின்றுச்சுன்னா லைட்டும் போயிடும். डायनामो बंद हो गया तो लाइट भी ஒரே रोशनी बंद இருட்டா हो இருக்கும். जाएगा, अंधेरा हो जाएगा। அதே திருப்ப நீங்க மிதிக்க ஆரம்பிங்க. दोबारा आप चलाने लगो, எந்த அளவுக்கு ஸ்பீடா மிதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைட் பிரைட்டா வர ஆரம்பிக்கும். जितना तेज आप चलाएंगे उतना तेज आपका वो रोशनी बढ़ जाएगा, ஏன்னா அந்த அளவுக்கு டைனாமா ஸ்பீடா சுத்த ஆரம்பிக்கும். क्योंकि उतनी ज्यादा वो है चलने लगता है। அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து உற்சாகத்தோடு நீங்க எவ்வளவு ஸ்பீடாக செயல்படுகிறீர்களோ அவ்வளவு ஸ்பீடாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்த ஆரம்பிப்பார். ஹalleluya. वैसे ही पवित्र आत्मा के साथ आप जितना तेजी से पवित्र आत्मा के साथ चलेंगे उतना तेजी से आपके जीवन बदलेगा। அதனால தான் இயேசு சொன்னார், அந்த டைனாமா என்ற கூடிய அந்த வார்த்தை டுனாமிஸ் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருக்கு என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். வல்லமை, इसलिए वो वेड जो है ड्यूनामिस करके जो वेड जो है पवित्र आत्मा के लिए वहां पे बता रहा है। the power அப்படினு சொல்லக்கூடிய வல்லமை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அந்த அந்த கிரேக்க மொழியிலே இயேசு சீடர்களுக்கு சொல்லுகிற பொழுது நீங்க வந்து இப்படி டைனாமாவின் மூலமாக வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்றார். सामर्थ्य के लिए पवित्र आत्मा की उस सामर्थ्य के लिए कि यीशु मसीह वहां पे बता रहे उस डायनामा की तरह तुम सामर्थ्य पाएंगे करके बता रहे। அங்க சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சாட்சிகள் ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். वहां पे बोला है कि तुम मेरा गवाह बन जाएंगे। பரிசுத்த ஆவியானவர் டைனாமா மாதிரி நம்ம என்ன பண்ண இயக்கி 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 என்ன சொல்லுவார்? ஒரு இரத்த சாட்சியாக, இயேசுவுக்கு இரத்த சாட்சியாக மாறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். तो पवित्र आत्मा हमें ऐसे चलाएगा, यीशु मसीह के लिए अपना जीवन देने लायक हमें लेके चलेगा। ஹalleluya. அவர் வழி நடத்துவது மட்டுமல்ல, वो चलाएगा ही नहीं, நம்மை அப்படியே ஆக்கி தீர்ப்பார். वैसे ही हमें बनाएगा। இயேசுவுக்கு என்ற சாட்சிகளாக நிற்கும்படியாக எல்லா இடத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வல்லமையை ஊற்றுவார். यीशु मसीह के लिए गवाह बनने के लिए हर जगह पवित्र आत्मा हमें सहायता करेगा। பாருங்க, நீ சத்தியத்துக்குள்ள வருகிற பொழுது எல்லா காரியங்களும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். जब आप सच्चाई में आएंगे तो पवित्र आत्मा आपको सब कुछ दिखाएगा। அவர் என்ன பண்ணுவார்? ஊழியம் செய்வதற்கான கிருபையை நம்ம மேல ஊற்றார். हमें सेवकाई करने का सामर्थ देता रहेगा। ஊழியக்காரங்களிடையிலே நிறைய பேருடைய இடத்துல இல்லாத ஒரு காரியம் சத்தியம். परमेश्वर के दासों के बीच में बहुत ऐसे हम देख सकते हैं कि उनके अंदर सच्चाई नहीं। நிறைய பேர் ஊழியம் செய்றாங்க, बहुत लोग परमेश्वर की सेवा ஆனா करते நிறைய हैं, அவருடைய வாழ்க்கையில வந்து என்ன இல்ல, சத்தியம் இல்லாம இருக்கு. लेकिन उनके जीवन के अंदर हम देख सकते हैं எபிரேயர் நிருபத்தில் நாம் படிக்கிறோம், इब्रानियों की किताब में हम पढ़ते हैं மோசே இஸ்ரவேல் கிரகத்துக்கு முழுவதும் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி. इब्रानियों की किताब में हम देखते हैं कि मूसा जो है अपने पूरे
இஸ்ரேல் குடும்பத்துக்கு முழுவதும், இஸ்ரேல் கோத்திரத்துக்கு முழுவதும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். पूरे इस्राएल गोत्र के अंदर मूसा जो है वो एक सच्चा बन गया रहा, मतलब एक सच्चा एक अच्छा व्यक्ति बन गया रहा. அதனால பாருங்க, சத்தியம் உள்ளவராக இருந்தபடியினால மோசேயோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த முழு ஜனத்தையும் நடத்தினார். इसलिए परमेश्वर भी उनके साथ उनको वो सच्चा व्यक्ति था, इसलिए परमेश्वर भी उनके साथ रहकर उनको चलाया. இந்த ஊழியத்துக்குள்ள சத்தியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். इस सेवकाई के अंदर सच्चाई बहुत मुख्य बात है. சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்குமோ என்று சொல்லி பொய் சொல்லி என்ன பண்ணுகிறாங்க, மற்றவர்களை ஏமாற்றி கூட சில ஊழியக்காரர்கள், சில ஊழியம் செய்கிறவர்கள் சில காரியங்களை செய்து விடுகிறார்கள். बहुत सेवकाई करने वाले लोग ऐसे करते हैं, अपने काम की पूर्ति के लिए वो कुछ भी झूठ बोल लेते हैं. அது பொய் சொல்லி அதை பெற்றுக் கொள்கிறார்கள். वो झूठ बोल के उसको प्राप्त करते ஆனால் அப்படி அல்ல, சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஒருவேளை அது கிடைக்காமல் போகலாம், நீங்கள் சத்தியத்துக்காக நின்றால் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அதை இன்னொரு வழியாக இன்னொரு ஒரு காரியத்தின் மூலமாக உங்களுக்கு அது கொடுப்பார். अगर आप सच्चा बन के उस जगह में खड़े रहेंगे तो परमेश्वर उस समय आपको शायद उसका भलाई नहीं मिलेगा, लेकिन एक दूसरे रास्ते से परमेश्वर आपको वो भलाई देगा. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், ஒரு சீடனுடைய வாழ்க்கையில, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அடுத்தபடியாக என்ன செய்கிறார் என்று கேட்டீங்கன்னா, पवित्र आत्मा एक चेले के जीवन के अंदर या परमेश्वर के सेवक के जीवन के अंदर क्या करता है? ஊழியத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபம். सेवकाई के लिए सबसे पहली बात है, मुख्य बात है कि प्रार्थना. ஜெபம் இல்லாதபடி நம்முடைய ஊழியம் வெற்றி அடையாது. प्रार्थना के बिना हमारे सेवकाई जो है कभी जीत में नहीं ले पाए. முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீடர்கள் சென்று எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். हमने देखा है कि यीशु मसीह के पास जाकर चेले लोगों ने ये बोला कि हमें प्रार्थना करना सिखाओ. ஏனென்றால் अनेक நாட்களாக 33 வருடமாக இயேசுவை கவனித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம், எப்பொழுதும் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அதனால தான் அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்படுகிறது, அதனால தான் அவருடைய ஊழியர்கள் சக்சஸ் ஆகுது என்று தெரிந்து கொண்டபடினால சீடர்கள் இயேசுட்ட சொல்றாங்க, எங்களுக்கும் இந்த ஜெபத்தை கற்றுத்தாரும். वो इसलिए चेले लोगों ने उनसे ऐसे मांग पूछा है कि उन्होंने देखा है कि यीशु मसीह कैसे अपने सेवकाई में सफल हो रहे और अपने सेवकाई में कैसे आगे बढ़ रहे करके उन्होंने पूरी बातों को देखा, इसलिए उन्होंने बोला कि हमें प्रार्थना सिखाओ. நாம் சத்தியத்துக்குள்ளே நிலைநிற்க வேண்டும் என்றால், சகல காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால், ஜெபத்திலே நாம் என்ன வேண்டும், தரித்திருக்க வேண்டும். अगर हमें सच्चाई में स्थिर रहना है, कि सच्चाई में आगे बढ़ना है, तो हमें प्रार्थना में लगे रहना है. நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களும் சிறு பிள்ளைத்தனமான ஜெபங்கள். हम जो प्रार्थना करते हैं वो छोटे बच्चों की तरह प्रार्थना करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் அப்படி ஜெபிக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குள்ளே ஜெபியுங்கள். क्योंकि वचन कहता है कि हमें आत्मा में प्रार्थना करो. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? हमें आत्मा में प्रार्थना, ஆவிக்குள்ளே ஜெபிக்க வேண்டும். हमें आत्मा में प्रार्थना ஒரு करना. வசனத்தை நாம் அதற்காக எடுத்து படிப்போமாக. हम उसके लिए एक वचन को पढ़ेंगे. யூதாவினுடைய நிருபம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் படிப்போமாக. யூதா 20. हम यहूदा की किताब को हम पढ़ेंगे, அதனுடைய 20. उसका 21 को पढ़ेंगे. பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்குது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். पर हे प्रियो, तुम अपने अति पवित्र विश्राम में अपने उन्नति करते हुए और पवित्र आत्मा में प्रार्थना करते हुए. பாருங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜெபிக்க வேண்டும். हमें पवित्र आत्मा में प्रार्थना करना है. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். हमें पवित्र आत्मा में प्रार्थना நாம் करना தனிப்பட்ட सीखना है. முறையிலே நாமாக சென்று ஜெபித்தால் நம்முடைய காரியங்களை சொல்லி, உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி, என்ன சொல்றது, இட்ஸ் a childish prayer. हम अगर अपने खुद की इच्छा से प्रार्थना करेंगे तो हम ये दुनियादारी की प्रार्थना, एक बचपना की प्रार्थना करेंगे. விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களில் ஒருவேளை நீங்க அந்த சைல்டிஷ் பிரேயர் பண்ணீங்கன்னா தேவன் அதை கேட்பார், நிச்சயமா. கேட்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. अगर विश्वासी अगर आपकी शुरुआत है उस जीवन की, तो आप शायद परमेश्वर आपकी उस प्रार्थना को सुनते हैं. ஆனா நீங்க 10 வருஷமா விசுவாசத்தில் இருக்கீங்க, 15 வருஷமா இருக்கிறீங்க, 7 வருஷமா இருக்கிறீங்க, 20 வருஷமா இருக்கிறீங்க, அப்பொழுதெல்லாம் நீங்க விசுவாசத்துல அந்த சைல்டிஷ் பிரேயரை ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். लेकिन अगर आपका विश्वास जो आगे बढ़ते हुए काफी टाइम हो गया, 20 साल हो गया, 5 साल 7 साल हो गया, बीत गया, तब भी आप उस बचपना की प्रार्थना कर रहे हैं तो परमेश्वर नहीं सुनेंगे. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதனால தான் யூதா சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவிக்குள்ளே
ஜெபம் பண்ண வேண்டும். इसलिए यहूदा की किताब में हम पढ़ते हैं कि वो कह रहे हैं कि आप पवित्र आत्मा में प्रार्थना करना है। ஆமென், ஹalleluya. அப்பொழுதுதான் தேவனுக்கு சித்தப்படி நாம் ஜெபிக்க முடியும். तभी हम परमेश्वर की इच्छा के अनुसार की प्रार्थना कर பாருங்க, सकते அதுக்காக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். हैं। उसके लिए मैं आपको एक वचन देना चाहता हूँ। ரோமர் எழுதின நிருபம் रोमियों की किताब அதனுடைய 8வது அதிகாரம் उसका 8वां अध्याय 26 27 வசனங்களை படித்தால் அது உங்களுக்கு புரியும். 26 और 27 को पढ़ेंगे तो आपको पता चल जाएगा। பாருங்க, ரோமர் 8 26 27 रोमियों की किताब उसका 26 और 27 அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 27வது வசனம் பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவார். आमीन, हालेलुया। इसी रीति से आत्मा भी हमारी दुर्बलता में सहायता करता है, क्योंकि हम नहीं जानते कि प्रार्थना किस रीति से करना चाहिए, परंतु आत्मा आप भी ऐसी आहें भर भर कर जो बयान से बाहर है हमारे लिए विनती करता है। और मनों का जांचने वाला जानता है कि आत्मा की मनसा क्या है, क्योंकि वो पवित्र लोगों के लिए परमेश्वर की इच्छा के अनुसार विनती करते हैं। ஆமென். ஹல்ல பாருங்க, தெளிவாக எழுதப்பட்டிருக்கு நம்முடைய பலவீனங்கள்னா என்ன அர்த்தம்? हमारे कमजोरियां क्या है? அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய பாவங்களை பற்றி அங்க சொல்லல. நிறைய பேர் தவறாக எடுத்துக்கொள்கிறாங்க அந்த பலவீனங்கள் என்பது இந்த வார்த்தை. बहुत लोग गलत समझते हैं उस कमजोरियों के बारे में। நம்முடைய பாவங்களை பற்றி சொல்லவில்லை. हमारे पापों के बारे में नहीं எப்படி बताया। தேவ சமூகத்தில் தேவ சித்தப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சைல்டிஷ் வார்த்தைகள் சைல்டிஷ் பிரேயரை பற்றி சொல்கிறார். हमें एक ही कैसे प्रार्थना करना है करके हम नहीं जानते, उस जो बचपना की प्रार्थना उसको कहते हैं। அந்த பாவங்களை அந்த பலவீனங்களுக்கு நமக்கு உதவி செய்கிறார். उस कमजोरियों के लिए हमें सहायता करता है। அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? पवित्र आत्मा क्या करता அவர் है? அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று. वो आहें भर भर कर हमारे बयान से बाहर हमारे लिए बातें करते हैं। பாருங்க, வார்த்தை இல்லாத ஒரு பிரார்த்தனை. वहाँ पे बातों के बिना एक प्रार्थना। வார்த்தைகளை சொல்லாதபடி பொருள்கள் என்னென்ன வேணும் அப்படின்ற இது வேணும் அதை வேணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லாதபடி ஒரு ஜெபம், பெருமூச்சுகள், வாக்கு கடங்காத பெருமூச்சுகள். कि बातें बिना बोले हुए कि ये चाहिए वो चाहिए मुझे वो चाहिए ये आशीष चाहिए करके बोले बिना ही हमारे अपने शास्त्र अपने आहों के तरफ से एक प्रार्थना। அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளை வேண்டும் என்றால் இப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். उस आहों के बारे में अगर समझना है तो हमें ऐसे समझेंगे। புரிந்து கொள்ளாத ஒரு மொழியில ஜெபிக்கக்கூடிய ஜெபம். हमें ना समझ में आने वाला एक भाषा में प्रार्थना। அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிந்து கொள்ளாத மொழின்னா என்ன மொழி? एक बार आप समझ गए होंगे वो कौन सा भाषा है कि नहीं समझने वाला भाषा कौन सा भाषा है? அது அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. वो है कि अन्य भाषा। அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். वो अन्य भाषा में प्रार्थना करने के लिए पवित्र आत्मा। அதான் 27வது வசனத்துல நாம் படித்தோம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவார். इसलिए वहाँ पे लिखा गया, मनों का जानने वाला जानता है कि आत्मा की मनसा क्या है, क्योंकि वो पवित्र लोगों के लिए परमेश्वर की इच्छा के अनुसार प्रार्थना करते हैं। ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார். पवित्र आत्मा हमें प्रार्थना करने के लिए सिखाता है। சும்மா சத்தியத்துல வழி நடத்துறதோ இல்ல பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களையும் சத்தியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறதோ ஆயுளையும் சரீரத்தின் ஆரோக்கியத்தையும் நீட்டி கொடுப்பது மட்டுமல்ல, वो सच्चाई में चलाना ही नहीं, स्वर्ग राज्य की बातों को गुप्त बातों को सिखाना ही नहीं, हमारे शरीर के अंदर आयु और सामर्थ्य देना ही नहीं, நமக்கு ஜெபிக்கவும் கற்றுக் கொடுக்கிறார். हमें प्रार्थना करना भी वो सिखाता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் கண்களை மூடுவோம். अपने आंखों को बंद करें, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொள்வோம். परमेश्वर के चरणों में समर्पण करें। Praise the Lord. हालेलुया। ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் சீடர்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் படிக்க போகிறோம். अभी बहुत सारी बातें अपने चेलों को परमेश्वर ने जो सिखाया था वो हम सीख रहे ஆனால் हैं। ரொம்ப முக்கியமான 4 காரியங்களை நான் சொன்னேன். लेकिन बहुत मुख्य 4 बातों को हमने सीखा। இது ஒரு விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். हमें ये एक विश्वासी के लिए नहीं, परमेश्वर के उस
चेले लोगों के लिए, विश्व- जो विश्वास करने वाले, उनके काम करने वाले सेवक लोगों के लिए दिया हुआ। விசுவாசி என்ற பெயரளவில் நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. अगर आप एक विश्वासी का नाम धारण करते हुए रह रहे तो ये आशीष आपको வேதத்துல ஒரு இடத்துலயும் விசுவாசியாக நீங்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லல. परमेश्वर के वचन में कहीं नहीं लिखा है कि तुम विश्वासी बन के रहो। ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், परमेश्वर अपने चेलों को நீ बता रहा है, உலகம் முழுவதும் சென்று आप दुनिया भर में जाके சகல ஜாதிகளுக்கும் पूरे जातियों को சுவிசேஷத்தை சொல்லுங்க. सुसमाचार सुनाओ। நான் சொல்லிக் கொடுத்தவைகளை அவர்கள் கற்றுக் கொடுங்க. मैं जो सिखाया वो उनको सिखाओ। யார் அதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ जो लोग उसके लिए समर्पण करें அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை கொடுங்க. उनको पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा करो। அவர்களை சீடர்களாக்கிக் கொள்ளுங்க. अपनो उनको चेला बनाओ। ஹalleluya. हालेलुया। சீடர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை குறித்து ஆரம்பித்தார். चेला बन के रहने के लिए परमेश्वर हमसे चाहता है। சீடர்கள் தான் மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? சாட்சிகளாக இருக்க முடியும். चेले लोग ही दूसरे लोगों को गवाह बन सकते हैं। அந்த காலத்துல ஆண்டவர் நம்மை பற்றி ஒரு சீடராக இருக்க எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमसे एक चेला बनने के लिए इच्छा करता है। பேரளவில் ஒரு விசுவாசியாக அல்ல எனக்கு அருமையானவர்களே. नाम के लिए एक विश्वासी बन के ना रहो। குருவை வெளிப்படுத்தக்கூடிய சீடனாக நாம் மாற வேண்டும். आमीन। अपने गुरु को प्रकट करने वाला एक चेला बनो। அப்பாவை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நாம் மாற வேண்டும். एक पिता को प्रकट करने वाला एक बच्चा बनो। தேவனுடைய பிள்ளைகளை பற்றி வேதத்துல 2 காரியங்களை தான் சொல்லியிருக்கிறார். परमेश्वर के बच्चों के लिए 2 बातें लिखे हैं। இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை வல்லமையை தேவன் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. ஒன்று பிள்ளை. यीशु मसीह को विश्वास करने वालों को परमेश्वर ने अपना संतान होने का अधिकार दिया। पहले आमीन। प्रकार है कि संतान। இரண்டாவது இயேசு சொன்னார், நான் கற்றுக் கொடுக்கிறவைகளை கற்றுக் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளுகிறவன் அவைகளை அல்லேலூயா ஸ்வீகாரம் பண்ணுகிறவன் எனக்கு சீடர்களாக மாறுவான். दूसरी बात ये सिखाया है कि यीशु मसीह ने मेरे बातों को जो बताते हुए दूसरों को चेला बनाता है, वो सबको चेला बनाओ, मेरा गवाह बनो। அப்படி சீடர்களாக இருக்கிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். ऐसे चेला बन के रहने वालों को पवित्र आत्मा ये सिखाएगा। சத்தியத்தில் வழி நடத்துவார். सच्चाई में चलाएगा। பரலோக ராஜ்யத்தின் சகல காரியங்களை அவருக்கு உணர்த்துவார். स्वर्ग राज्य की सारी गुप्त बातें उनको सिखाएगा। மட்டுமல்ல அவரை உம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணி உம்முடைய அழிவான சரீரத்தை, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அல்லது அழிவில்லாத சரீரத்துக்கு, மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்துவார். वही काफी नहीं, आपके शरीर में रहते हुए आपके शरीर को, इस नाश होने वाले शरीर को एक महिमा भरने वाला, एक बदल रूपांतर होने वाला शरीर बनाएगा। மட்டுமல்ல தேவன்கிட்ட எப்படி பேச வேண்டும், உன்னுடைய அப்பாட்ட நீ எப்படி பேசணும் அப்படின்ற உனக்கு கற்றுக் கொடுப்பார். वही भी नहीं कि आपने पिता से कैसे बात करना है करके सिखाएगा। இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆராதனை பண்ணுவதற்காகவும் ஸ்துதி பண்ணுவதற்காகவும் தேவன் நம்மை பலப்படுத்துவார் என்று சொல்லி. ये नहीं है, अभी और बातें बाकी है कि कैसे आराधना करना है, कैसे स्तुति करना है करके। அந்த காரியங்களை அடுத்த வாரத்துல தேவ சுத்தமாக இருந்தால் நான் படிக்க போகிறேன். इस सारी बातों को हम अगले हफ्ते परमेश्वर की அந்த इच्छा 4 है। காரியத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். इन 4 बातों को आप याद रखिए। தேவனுடைய பிள்ளைக்கு, தேவனுடைய குருவினுடைய சீடர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். एक परमेश्वर के बच्चों को, एक गुरु के चेलों को ये आशीष मिलेगा। அதனால கேவலம் ஒரு விசுவாசியாக, பேரளவில் ஒரு விசுவாசியாக இருந்து விடாதீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். इसलिए अगर आप एक नामधारी विश्वासी बन के ना रहिए और आप अपने आशीषों को खो देंगे। இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் அதற்கு எதிர்பார்க்கிறார், விசுவாசியாக அல்ல சீடனாக நாம் வாழ வேண்டும். इस आखिरी दिनों में एक विश्वासी बन के नहीं, एक चेला बन के रहिए। ஹalleluya. Hallelujah. கடைசி காலம் உங்களுக்கு தெரியும், நிறைய பிரச்சனைகள், நிறைய வேதனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ये आखिरी दिन आप जानते हैं कि बहुत दुख भरा हुआ, दर्द भरा हुआ समय है। இந்த காலத்துல விசுவாசிகள் மூலமாக தேவனுக்கு மகிமை வரதில்லை. விசுவாசின்னா யாருக்கு தெரியவே மாட்டேங்குது. इस समय में विश्वासियों के द्वारा कोई आशीष नहीं आता, वो कोई जानते भी नहीं। அங்க நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுடைய பிதாவை நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட முடியும். अगर आप परमेश्वर के संतान हैं तो आप अपने पिता को प्रकट कर நீங்கள் ஒரு सकते हैं। உண்மையான சீடனாக இருந்தால் உங்களுடைய குருவை நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட முடியும். अगर आप एक सच्चा चेला है तो अपने गुरु को प्रकट कर सकते हैं। ஆண்டவர் உங்களை ஒரு மகனாக, ஒரு பிள்ளையாக, ஒரு சீடனாக மாறும்படியாக எதிர்பார்க்கிறார். परमेश्वर आपको एक बच्चा का संतान होने के लिए, एक चेला बनने के लिए इच्छा रखता है। அதற்காக பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாள்களை உங்களை பலப்படுத்துவார். उसके लिए पवित्र आत्मा को आपको आने वाले दिनों में सहायता கண்களை करेगा। மூடுவோம், நாம் ஜெபிப்போமா. अपने आंखों को बंद करेंगे, प्रार्थना करेंगे। பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். स्वर्गीय पिता, इस समय के लिए हम धन्यवाद करते எங்களை हैं। எல்லோரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. सबको आपके हाथ में இந்த समर्पित வசனத்தை करते हैं। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து वचन ஜெபிக்கிறோம். सुना हुआ आपके हर एक बच्चों को आपके हाथ में देते हैं। நாங்கள் பேரளவில் ஒரு விசுவாசி அல்ல அல்லப்பா.
नामधारी से एक विश्वासी नहीं प्रभु। எங்கள் அப்பாவை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். हम अपने पिताओं को प्रकट करने वाला बच्चे होने எங்கள் அப்பாவின் அன்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். हम अपने पिता के प्यार को दूसरों को प्रकट करने वाले எங்கள் குருவை ஆண்டவரை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய சீடர்களாக நாங்கள் மாற வேண்டும். हम अपने गुरुओं को प्रकट करने वाला एक चेले बनने पाए। அதற்கான அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றும்படியாக उसके लिए वो अभिषेक हमारे ऊपर डालिए, எல்லோர் மேலும் ஊற்றும் ஆண்டவரே. हर एक के ऊपर डालिए। வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே அந்த மாற்றம் உண்டாகட்டும். आपके वचन सुनने वाला हर एक के ऊपर वो रूपांतर होने நீ पाए। அப்படி செய்ய போறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आप ऐसे करने वाले इसलिए धन्यवाद करते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना किया है प्रभु। ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। தொடர்ந்து நாம் இந்த வசனத்தை இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களை வருகிற நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு சீடனுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார் என்ற காரியங்களை பற்றி. आगे वाले दिनों में भी हम इसके आगे सीखेंगे कि परमेश्वर अपने चेलों को कैसे सहायता நீங்க करता है। ஃபேஸ்புக் லைவ்ல வர முடிந்தால் நல்ல காரியம், வர முடியாவிட்டால் எங்களுடைய யூடியூப் சேனல் அது கண்டினியூஷனா வந்துகிட்டே இருக்கும். அந்த பார்ட் பை பார்ட்டா நீங்க தொடர்ந்து படித்தீர்களானால் நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். आप फेसबुक में देख सकते हो तो देख लीजिए, नहीं तो यूट्यूब में भी देख लीजिए। आप लगातार अगर कंटिन्यू करेंगे तो आपको समझ में आएगा। தயவு பண்ணி எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आप उसको सब्सक्राइब करिए और दूसरों को भी बताइए। आप परमेश्वर आपको आशीष करने पाए। ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவ சுத்தமாக இருந்தால் நாம் சந்திப்போம். परमेश्वर आपको आशीष करने पाए। परमेश्वर की इच्छा है तो हम इतवार के दिन आराधना करेंगे। God bless you. धन्यवाद।